ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்தி அண்ட் புரட்டாசி மாதம் முதல் நாள் அன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு சுதாமணி கிச்சன் அண்ட் வீலாக். வீட்டில் விநாயகருக்கும் பெருமாளுக்கும் சாமி கும்பிட்றதுக்காக 2 ஸ்வீட் கொழுக்கட்டையும் ஒரு மசாலா சுண்டலும் செஞ்சுருந்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் எள்ளை வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். எள்ளு வறுக்கும்போது அது வறுப்பட்டு பொரிய ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு கவர் பண்ணிக்கிட்டிங்கன்னா வெளியில் ரொம்ப தெரிக்காமல் சேஃபாக நீங்கள் எள்ளை வறுத்து எடுத்துக்கலாம். நேற்றுக்கு நைட்டு பிளாக் சன்னாவை ஊற வச்சுட்டேன். அதாங்க நம்ம கருப்பு கொண்டக்கடலையே ஊற வச்சுட்டேன். அது ஒரு 8 to 10 hours கிட்டத்தட்ட ஊறிடுச்சு. இப்போ அதை தாளிக்கிற சுண்டல் தான் இப்போ பார்க்குறீங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகும் உளுத்தம்பருப்பும் போட்டு அது பொரிஞ்சதும் வெங்காயம், கருவேப்பிலை, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவை போட்டு ஃபஸ்ட்டு வணக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க. நான் சுண்டலை ஆல்ரெடி குக்கரில் வச்சு வேக வச்சுட்டேன். வேக வைக்கும் போதே உப்பும் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ அந்த சுண்டலை கொட்டி கொஞ்சம் தண்ணி இருக்குது, அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வணக்கிக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே தண்ணி ட்ரை ஆனதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலையை போட்டு இறக்கிட்டோம்னா மணக்க நம்மளோட மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பிடி கொழுக்கட்டை செஞ்சுருந்தேன். நான் இதுக்கு இந்த டைம் வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்கள் சர்க்கரை இல்லாட்டி கருப்பட்டி கூட யூஸ் பண்ணலாம். இதே மெஷர்மெண்ட்டே ஓகே தான் அதுக்கும். ஃபஸ்ட்டு 2 கப்பு வெல்லத்துக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் சூடானதும் வெல்லம் எல்லாம் உருகி வந்ததுக்கப்புறமா இன்னொரு கப்பு தண்ணி ஊற்றி அந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் ஆல்ரெடி சர்க்கரையோட நுணுக்கி வச்சுருந்த ஏலக்காய் பொடி 1 ஸ்பூனை ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் போட்டுக்கிட்டேன். அப்புறம் 2 கப்பு ரைஸ் ஃப்ளோரை கண்டினியூஸாக ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிளறிட்டே இருந்தால் தான் கட்டி இல்லாமல் நல்லா கிளற முடியும். மாவு நல்லா மிக்ஸ் ஆகி திரண்டு வந்ததும் அடுப்பை ஃபுல் ஸ்லோவாக வச்சுடுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் துருவலையும் வறுத்த எள்ளையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes அப்படியே கவர் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி வச்சு கொஞ்சம் வேகிற அளவுக்கு விட்டுடுங்க. அப்படியே கொஞ்சம் கூலாக ஆகிடும். அப்புறமா நம்ம எடுத்து இதை உருண்டை பிடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இந்த கொழுக்கட்டைக்கு பேரே பிடி கொழுக்கட்டைங்கிறதுனால கொஞ்ச நேரம் கழித்து ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து கைப்பிடி அச்சு இருக்க மாதிரி பிடியாக பிடிச்சி நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 15 minutes வேக வச்சு எடுத்தீங்கன்னா, ஆவியில் வேக வச்சு எடுத்திங்கன்னா அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அடுத்தது பூரண கொழுக்கட்டை. இதுக்கு நான் 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதில் தேங்காய் 1 கப் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். தேங்காவை நெய்யில் வறுக்கும் போது அதோட வாசமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வறுத்த தேங்காயில் சர்க்கரையோட ஆல்ரெடி நம்ம நுணுக்கி வச்சுருக்க ஏலக்காவை சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம முன்னாடியே வறுத்து வச்சுருந்த எள்ளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கலாம். இதில் இப்போ 1/2 கப்பு வெல்லத்தை ஆட் பண்ணிங்கன்னா அந்த வெல்லம் கொஞ்சம் நேரத்தில் உருகி நல்லா மிக்ஸ் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பொட்டுக்கடலையை பொடி பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம போட்ட எல்லா பொருளும் ஒன்றா சேர்ந்து ஒரு சூப்பரான வாசத்தோடு இந்த பூரணம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பூரணத்தை வச்சு ஸ்டஃப் பண்ணுறதுக்கான அரிசி மாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் தண்ணியில் 1 கப் அரிசி மாவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 கப் தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதுனால மாவு கொஞ்சம் சாஃப்டாக வரும் பிசைகிறதுக்கு. தண்ணி நல்லா கொதிக்க வந்ததும் அந்த 1 கப் அரிசி மாவை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா எடுத்தோன்னா அந்த மாவு கொஞ்சம் வெந்திருக்கும், ப்ளஸ் கொஞ்சம் ஆறியும் இருக்கும். அந்த ஸ்டேஜில் நல்லா அந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அந்த அரிசி மாவை இந்த மாதிரி அச்சில் வச்சு நடுவில் பூரணத்தை வச்சும் ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லாட்டி கையிலேயே நம்ம சும்மா ரவுண்டாக தட்டி அதுக்கு நடுவுலையும் ஸ்டஃப் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லேயும் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இது எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 15 minutes வேக வச்சு எடுத்திங்கன்னா ஆவியில் இது எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த தடவை விநாயகர் சதுர்த்தியும் புரட்டாசி முதல் நாளும் ஒரே டைமில் வந்ததுனால நான் பெருமாளுக்கும் சேர்த்து இன்றைக்கி சாமி கும்பிட்ருக்கேன். ஈவினிங் அப்படியே எங்கள் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோவிலுக்கு போயிருந்தோம். அங்கே விநாயகர் சதுர்த்திக்காக விநாயகருக்கு தனியாக ஒரு சிலை வச்சு அங்கே சிறப்பாக பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது. விசேஷ நாளுங்கிறதுனால கோவிலில் பயங்கர கூட்டமாக இருந்தது.
பெருமாளை பார்க்கவே திருப்பதி பெருமாளை பார்க்குற மாதிரி அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. திருப்பதியில் மட்டும் இல்லைங்க, இங்கேயும் கூட்டத்தில் ரொம்ப நேரம் லைனில் நின்று தான் வந்துட்டு பெருமாளை கிட்ட போய் பார்க்கவே முடிஞ்சுது. வந்ததுக்கு ஞாபகார்த்தமாக ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இன்றைக்கி அங்கே போட்ட அன்னதானத்தை வந்துட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். எங்களோட நாள் இன்றைக்கி சூப்பராக போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.